பிரீத்தி, இந்த ஆசிட் ரெயின் பற்றி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த ஆசிட் ரெயின் வந்து மேஜராக அஃபெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கின் தான். ஸ்கின்ல பட்டுச்சு அப்படின்னாலே வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையவே வரும். ஏன் இந்த ஆசிட் ரெயின் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுன்னு 2 கெமிக்கல் வந்து ஏர்ல ரிலீஸ் ஆகிறனால வந்து ஆசிட் ரெயின் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ பொதுவாக வந்து இந்த ஆசிட் ரெயின் எங்கெல்லாம் அதிகமாக பெஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல பெஞ்சிருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஹிரோஷிமா நாகசாகி அட்டாக்லாம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதனால நிறைய வந்து இந்த ஆட்டம் பாம்ஸ்லாம் போட்டதால இந்த சல்ஃபர்லாம் நிறைய ஏர்ல மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த ஊர்ல பிரச்சனைன்றாங்க. ரீசெண்டா கூட நம்ம தாஜ்மஹால் கூட ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஆசிட் ரெயினால சொல்லியிருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மைன்னு தெரியல. உண்மையிலேயே சூப்பரான ஃபேக்ட் சொன்னீங்க தர்ஷிகா. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலிகைகள்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதோட மகத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து பசியை தூண்டுறதுக்கான மருத்துவம். பசியை தூண்டணும் அப்படின்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ பசி இல்லை அப்படின்றாங்க. ஏன் பசி இல்லை? அதிகமாக பலகாரம் சாப்பிட்றதால வந்து பசி இருக்காது. பசிக்கிற நேரம் வந்து சாப்பாடு சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு எதையாவது ஒரு கொஞ்சமாக வந்து தீவனம் மட்டும் திண்டுக்கிறது, கொஞ்சமாக 2 பிஸ்கெட்டு, 2 அதிரசம், 2 லட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எதையாவது சாப்பிட்றது, அப்புறம் பசியே இல்லாமல் போயிடும். வீட்டில் வந்து சாப்பிட்றதே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா செமிக்கும் தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ செமிக்கும் தன்மை குறைய ஆரம்பிக்கும் போது உடல் வந்து குண்டாயிட்டே போகுமே தவிர குறையாத நினைப்பாங்க. வந்து கொஞ்சமாக சாப்பிட்றதால வந்து உடம்பு வந்து குறைஞ்சிட்டே போகணும். கொஞ்சமாக சாப்பிட்டா கண்டிப்பாக உடம்பு குறையவே குறையாது. சாப்பாடு கண்டிப்பாக 32 கவாலம் சாப்பிட்டா தான் உடம்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான ரத்தம் ஊறியே ஆகணும். அந்த தேவையான ரத்தம் ஊறினாதான் உடல் வந்து பருமன் குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து பசியை தூண்டணும். பசி தூண்டுனா நிறைய வந்து வேலை செய்ய முடியும். சாப்பிடாம இருந்தாங்கன்னா போனதுமே படுத்துக்கிடுவாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. வேலையே செய்யாமல் இருந்தாகும் அப்படியே குண்டாகிட்டே போகும். சர்வசாதாரணமாக பாருங்கள், ஒரு சொரக்கொடி, பூசணி கொடியெல்லாம் பாருங்கள், அது ஆடாமல் இருக்கும். ஆடாமல் இருக்கிற பூசணிக்காய்னாவும் குண்டாகிட்டே போகும். ஆடிக்கிட்டே இருக்கிற முருங்கைக்காய்னாவும் ஒல்லியாக தான் இருக்கும். அப்போ நான் அதிக அளவு வேலை செய்கிறவங்க மெலிஞ்சிட்டே போவாங்க. வேலை செய்யாமல் உட்காந்த இடத்துல உட்காரவங்க வந்து கண்டிப்பாக குண்டாகிட்டு தான் போவாங்க. சாப்பாடை குறைச்சதால் அது உடம்பு ஒல்லியே ஆகாது. ஏன் ஆகாது? அந்த தேவையான ரத்தம் ஊறாமல் இருக்கும். தேவையான ரத்தம் ஊறலைன்னா வேலை செய்யவே முடியாது. உடல் அசதிகள் உண்டு பண்ணும். உடல் அசதிகள் இருந்தாலே உடம்பு வந்து ரொம்ப வந்து அசதியாகவே இருக்கும். ரத்தம் ஊறுறது குறைஞ்சி போகும். ரத்தம் ஊறுறது குறையிறதால நிறைய பேர் நினைப்பாங்க சாப்பாடு அளவு குறைச்சிட்டோம்னா உடம்பு வந்து ஒல்லியாயிரும். கிடையாது. 32 கவாலம் சாப்பிட்டா நமக்கு தேவையான ரத்தம் ஊறும். ரத்தம் ஊறினதும் அதிக அளவு வேலை செய்கிறதுக்கு உடல் ஒத்துழைக்கும். உடல் ஒத்துழைக்கலைன்னா நமக்கு உடம்பு வந்து எல்லாமே கெட்டுரும். இந்த பிரண்டையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். பிரண்டையை பயன்படுத்தும் போது குடலில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும். குடலில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றி இதனுடைய அரிப்புத்தன்மை இருக்கிறது வந்து பசியை தூண்டும். அதனால தான் பிரண்டை லேகியம் நிறைய பேர் சாப்பிட்டாங்க. பிரண்டை லேகியம் சாப்பிட்டாங்கன்னா உடல் பலம் கூடும், இடுப்பு பலம் கூடும். இதுக்கு மறுபெயர் வந்து எலும்போட்டின்னு சொல்லுவோம். எலும்பு எங்கே விலகி இருக்குது, எலும்பு பலம் குறைஞ்சி இருக்கிறது, இதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடியது. எலும்பு ஒட்டி வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க. வஜ்ரம்னா இடுப்பு எலும்பு. இடுப்பு எலும்பு உங்களுக்கு வந்து உங்களுக்கு சரியா இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பிரண்டையை அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தோம்னா இடுப்பு எலும்பு கண்டிப்பாக சரியாயிரும். அதோடு சேர்த்து வெங்காயத்தால் நம்ம பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ரத்தத்தை வந்து அதிகரிக்கமாக தூண்ட செய்யும். ரத்தம் வந்து அதிவேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். உடலில் வந்து ரத்தம் வேகமாக ஓடினா தான் நல்ல வேலை செய்யும். ரத்தம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் ஓடலைன்னா நமக்கு மூளை மந்தமாக தான் இருக்கும். நம்ம வேலை திறன் குறைஞ்சிட்டே தான் போகும். உடலை வந்து பெருத்துட்டே போகும். ஆனால் இதெல்லாம் சேர்க்கும்போது உடலை வந்து சிறுக்க ஆரம்பிச்சிடும், நல்ல நிலையில் கொண்டு வரும். அதோடு சேர்ந்து பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கும். உடலில் வந்து சதை பிடிப்பு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சதை பிடிக்க வைக்கும். தேவையில்லாத கொழுப்புகளாக இருந்தாலும் இது வந்து நல்ல நிலையில் வச்சுருக்கோம். உடலை வந்து பாதுகாக்கக்கூடியது. இதோடு சேர்ந்து நம்ம பூண்டு சேர்க்குறோம். பூண்டு வந்து சாதாரணமாக மலைப்பூடு, தரைப்பூடு, ஒரு பூடுன்னு இருக்குது. இது ரசப்பூடு தான். பரவாயில்ல, ரசப்பூடாக இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ரசப்பூடை பயன்படுத்தும் போது சளி தொல்லையே இல்லாமல் போயிடும். சளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பிச்சிடும். சளிகள் கரைஞ்சாதான் நம்ம உடலில் நல்ல நிலையில் இருக்கும். சளி இருந்துச்சுனாலே உடம்பு வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போகும். சளியை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கணும். சளியே இல்லாமல் ஆக்கினா தான் உடல் வந்து பவித்திரமாகும். சளின்றது ஒரு பெரிய தொல்லை. சளி இருந்தாலே அந்த உடம்பு வந்து எந்த வகையிலையுமே உங்களால் சரி செய்ய முடியாது. எல்லா நோயும் வந்து தொத்திக்கிறோம். எப்படி வந்து உடல் முடியாதவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உங்கள் உடம்புல என்ன இருக்குது, சளி இருக்குது, டிபி இருக்குது, இருமல் இருக்குது, ஆஸ்மா இருக்குதுன்னு வரிசையாக சொல்லிகிட்டே போவாங்க. ஏன்? அந்த சளி ஒன்றை சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிட்டு வரும்.
தொண்டைக்கட்டு சரி இருக்காது, பேச்சு குரல் கம்மியாக இருக்கும், சிறுநீர் போகிறது குறைஞ்சிருக்கும், மலம் கழிக்க முடியாது. ஏன்? இந்த சளியினால தான். அப்போ அந்த சளியை உடைக்கணும்னா பூண்டை நம்ம பயன்படுத்தி ஆகணும். பூண்டோடு சேர்த்து நம்ம நாட்டு மாட்டு நெய், இந்த நாட்டு மாட்டு நெய் ஏன் சேர்க்கணும்? பலம் இழந்தவங்களுக்கு நல்ல கொழுப்புகளை கொண்டு வரணும். நல்ல கொழுப்புகள் வந்தால் தான் உடல் நல்ல நிலைக்கு வரும். உடல் நல்ல நிலைக்கு வர்றதுக்கும், உடலில் உள்ள தேவையில்லாத உறுப்புகள் சரியாகிறதுக்கும், தேவையில்லாத இடத்துல இருக்க அழுக்குகள் வெளியேறதுக்கும், பசியை தூண்டுறதுக்கான மருந்து இப்போ தயாரிக்கும் முறையை பார்ப்போம். பசியை தூண்டுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்ப்போம். இதில் பூண்டு ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். லேசாக அதை ரெண்டாக வெட்டிக்கிறலாம். பிரண்டையினுடைய இலைகளும் நுனி தண்டையும் எடுத்துக்கலாம். இதோட நுனி தண்டு எடுக்கிறதா நல்லது. அதை விட இப்படி கிள்ளி எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் பிரண்டை. அதை விட மோசமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம பயன்படுத்தணும்னா நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் முனையில் உள்ளதை மட்டும் எடுக்கிறேன். இதோட பாசிப்பருப்பு ஒரு 10 கிராம் அளவு எடுத்துருக்கோம். இதில் வெங்காயத்தாள் வெங்காயத்தாள் ஒரு 20 கிராம் அளவுக்கு நம்ம இதில் சேர்க்குறோம். நெய் ஒரு 50 மில்லி சேர்த்தா போதுமானது. இந்த மாதிரி ஒரு முக்கால் வேக்காடில் வேக வச்சுருக்கணும். பூண்டு வெந்திருக்கணும். இலைகள் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்காமல் இருக்கும், நல்லா வெந்திருக்கும். அப்போ தான் இதனுடைய ருசி அப்படியே கிடைக்கும். இது அப்படியே நம்ம சாதாரணமாக வரகாஞ்சோறு, சாமச்சோறு, குருதவள்ளிச்சோறு இந்த மாதிரி சோத்தில் இதை பிணைஞ்சி போட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஒரு உருண்டை சாப்பிட்டாலும் அந்த வயத்தில் நிறைய நன்மைகள் செஞ்சு பசியை தூண்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வட்டி சோறுன்னு சொல்லுவாங்க. ஒரு வட்டின்றது இன்றைக்கி எல்லோரும் பேப்பரில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வட்டின்றது பெருசாக இருக்கும். கரண்டியில் அள்ளி வச்சாங்கன்னா அது 32 கவாலம் இருக்கும். அந்த ஒரு வட்டியில் சோறு வச்சாங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி இல்லை. இதை நல்ல நெய்யில் பொரிச்சு எடுத்ததால் அந்த வெங்காயத்தாளினுடைய ருசி அப்படியே இருக்கும். அதோடு சேர்ந்து பிரண்டையினுடைய
அந்த ஒரு நமன்னு இருக்கும், அதெல்லாம் வந்து மாறி இருக்கும் நெய்யில் பொரிச்சு எடுத்ததால். குடலில் உள்ள இந்த வாசத்துக்கு நல்ல பசியை தூண்டும். இந்த சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வரகாஞ்சோறில் இதை நல்லா பெரட்டி அதை வந்து சோறாக ஒரு உருண்டையாக கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளும் இந்த கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதே கிடையாது. காலையில் 7 மணிக்கு ஓடுதுங்க. 7 மணிக்கு ஓடும்போது சமைக்கிறது கிடையாது. சமைச்சு கொடுத்தாலும் அங்கே சாப்பிட முடியல. காலையில் எனக்கு பசிக்கலைன்னு இதை வந்து செஞ்சு ஒரு உங்களுக்கு பாத்திரத்தில் அடைச்சி நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா அங்கே போனதுமே ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டுச்சிங்கன்னா பசி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு கண்டிப்பாக நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். அதனால் இதை காலையிலே செஞ்சு கொடுக்கலாம், தவறு கிடையாது. நெய்யில் பொரிச்சதால் இந்த பிரண்டையினுடைய அரிப்பு இருக்காது. நுனி பிரண்டைனவாசி அரிப்பே தெரியாது. பெரிய அடி பிரண்டையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இதுக்கு கீழே போகும்போது கண்டிப்பாக அரிப்பு ஏற்படும். நுனியில் இருக்கிறது கையில் வந்து கிள்ளி எடுக்கிற அளவு இருக்கணும். அந்த கிள்ளி எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதில் நரம்புகள் இருக்காது, எல்லாம் இருக்காது. நல்லா வந்து அந்த நெய்யில் வெந்துடும். நெய்யில் வெந்ததால் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு பலம் கூடிரும். அவங்களுக்கு உள்ள குடலில் உள்ள எல்லா பகுதிகளும் வந்து சுத்தம் செஞ்சு அழுக்குகள் தங்க விடாமல் மலச்சிக்கல் இல்லாமல் சீராக்கும் போது தான் உங்களால் சாப்பிட முடியும். அப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா அடுத்த வந்து ஒரு 2 கை சோறு அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு வரும்போது ஒரு 60 நாள் 90 நாள் போகும்போது அவங்க வந்து குறைஞ்சது ஒரு 30 கவாலம் உணவாவது எடுக்க ஆரம்பிச்சிடும். கவாலம்னா ஒரு கை உணவு, உங்கள் கை அளவு தான். அதுக்காண்டி பெருசாலாம் இல்லை, உங்கள் கையில் அள்ளி சாப்பிட்ற ஒரு கவலம் உணவு. நீங்கள் மொத்தமே 3 இட்லி 2 இட்லி சாப்பிட்றாங்க. அந்த 2 இட்லிலாம் ஒரு இட்லியை 2ஆக போட்டோம்னா 6 கவலம் தான். 6 கவலம் சாப்பிட்டா எந்த ரத்தமும் ஊறாது. அதை வச்சுலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. சாதாரணமாக தோசையாக ஒரு தோசை 1.5 தோசை சாப்பிட்றாங்க. கிராமப்புறங்களில் வந்து பாருங்கள், குறைஞ்சது 15 தோசையாவது சாப்பிடுவாங்க. எண்ணி பாதி எண்ணாமல் பாதி சாப்பிடுவாங்க. அப்போ தான் வந்து அது சரிப்படும். அதனால் தோசையாக இருந்தாலும் சுட்டு எடுத்து அடுக்கி வச்சுருங்க. அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிடுங்க, தவறே கிடையாது. ஒன்று சுட்டுட்டு நீங்கள் போய் வந்து 2வது ஒன்று சுட்டுட்டு வரும்போது அரை தோசை தான் சாப்பிட முடியும். அப்போது பசி அமர்ந்து போகும். உள்ளே இருக்க சுரப்பிகளுக்கு வந்து வேலை கொடுக்கணும். சுரப்பிகளுக்கு வேலை கொடுக்காமல் இருந்தால், ஒரே சுரப்பி சுரந்துட்டு இருந்தால் சர்க்கரை நோய் வரும். உங்களுக்கு எல்லா நோய்களும் வர ஆரம்பிச்சிடும். எல்லா சுரப்பிகளுக்கும் நம்ம வேலை கொடுத்தோம்னா சர்க்கரை நோயின்றதே ஒன்று இல்லாமல் போயிடும். எல்லா சுரப்பிக்கும் வேலைனா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு கொடுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமையலில் அசைவ சாப்பாடில் நிறையா வந்து பண்ணுறாங்க. இல்லை, சைவத்தில் தான் அதோட அதிகமாக வந்து சமையல் பொருட்கள் இருக்குது. சமைக்கிற திறமை இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா பசியை தூண்டும். பசியை தூண்ட உடலில் உள்ள நார்ச்சத்து கூடும். நார்ச்சத்து கூடும்போது சதை பிடிப்புகள் கூடும். நல்ல வந்து முகம் வந்து முகப்பச்சியாக இருப்பாங்க. நல்ல நடையில் இருப்பாங்க. கண் ஒளி வீசுகிற அளவுக்கு இருக்கும். நடக்க முடியாமல் இருந்தால் முட்டி வலியெல்லாம் சரியாகும். இந்த பிரண்டையை சாப்பிட இடுப்புலியே வராது. இடுப்பு எலும்பில் ஏதாவது ஜவ்வு விலகி இருக்குது, இந்த L4 L5ல் வந்து பாதிப்பு இருக்குன்னா இந்த பிரண்டையை, நுனி பிரண்டையை இந்த மாதிரி நெய்யில் பொரிச்சு எடுத்து சாப்பிட்டா அந்த வலி கண்டிப்பாக சரியாகும். மலச்சிக்கல் இருக்கா, அந்த மலைக்குடலில் உள்ள சிக்கலாக எல்லாத்தையும் இந்த பிரண்டையும் நெய்யும் செரும்பு சரியாகும். அதோடு சேர்ந்து வெங்காயத்தால் சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம், நாட்டு மாட்டு நெய் சேர்த்துருக்கோம், பாசிப்பருப்புன்ற பச்சை பருப்பை சேர்த்துருக்கோம். இது எல்லாம் சேர்ந்த வறுத்து எடுத்து வச்சதால் இதை வந்து ஒரு நேரத்துக்கு தான் இருக்குது. ஒரு நேரத்துக்கு இதை சாப்பிட்டோம்னா நல்ல பசியை தூண்டும். இதே போல் தினந்தோறும் ஒரு 7 நாளைக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் இது தேவைப்படாது. பசி நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடும். நிறைய சாப்பிட்டாங்கனாலே உடல் பலம் கூடும், ரத்தம் அதிகரிக்கும். ரத்தம் அதிகரிச்சுன்னா உடல் நல்ல நிலைக்கு வரும். ஹீமோகுளோபின் கண்டிப்பாக கூட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நல்ல திறமையாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பசி இல்லாதவங்களுக்கு இது வந்து நல்ல மருந்து. மெலிவாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. பசியை தூண்டுறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. இந்த மருந்தை கொடுத்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.